Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், நீங்க நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி இருக்கீங்கன்னா ஹாய். இது ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டடான ஒரு டாபிக். அதாவது உங்க ஸ்கின்ல இருக்க மிலியா, அதாவது குட்டி குட்டி பம்ப்ஸ், இது எப்படி நீங்க வந்துட்டு கியூர் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு திடீர்னு வந்து நிறைய பேர் இந்த ஒரு ரெக்வெஸ்ட் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கப்புறம் தான் இது என்னன்னே நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா பேசிக்கலி நான் ஒரு ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட் கிடையாது, உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் நானும். ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரியான ரொம்ப சயின்டிஃபிக் டேர்ம்ஸ், நம்ம முகத்தில் வர டிஃப்ரெண்ட் பிம்பிள்ஸ் இதெல்லாம் எதுவும் தெரியாது. நானாக ரிசர்ச் பண்ணி தான் நானாக கற்றுக்கிறேன். இதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கூகுள் பண்ணி பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் அப்படி தெரிஞ்சுட்டு ட்ரை பண்ணது எதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகுது, நான் என்ன பண்ண போகிறேன், அண்ட் ஆல்சோ இது ஒரு ஜேர்னி மாதிரி நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்குமே அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, மிலியா அது இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணி கியூர் பண்ணலாம்னு ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். நீங்களும் என்னுடைய ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோ நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் பண்ண போகிற ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு நீங்களும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உங்களையும் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அர்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, கியூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா. ஸோ அது என்னென்ன டிப்ஸ்லாம் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேன், அப்டேட்டட் ரிவ்யூ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மிலியானா என்ன? மிலியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி இருக்கும். பிம்பிள் மாதிரி இருக்காது, உள்ள பஸ் மாதிரி இருக்காது, வலிக்காது, நோண்டி எடுத்தாலும் போகாது. இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல டெட் ஸ்கின் செல்ஸ் அக்யூமுலேட் ஆகுது, கெரட்டின் அப்படின்றது வந்துட்டு அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மிலியா ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான மிலியா ப்ராப்ளம் என்ன ரொம்ப சிவியரா, எப்படி நம்ம கியூர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிவியர் கிடையாது, ரொம்ப காமன் தான். ரொம்ப ரேண்டமான பிளேசஸ்ல உங்க முகத்துல வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம கை காலில் கூட வரும் இது. ஸோ இது வந்து நாளடைவில் தானாக போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நமக்கு முகத்தில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு அப்படியே கை நம்ம இன்னும் எப்படியாவது இது சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குவிக்காக இது போக வைக்கிறதுக்கான ப்ராசஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ரொம்ப வரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது தான். நீங்கள் வீட்டிலே இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, போக் பண்ணுறது, உடைக்கிறது, குத்துறது, நம்ம வந்துட்டு இந்த சேஃப்டி பின் வச்சு ஹேர் பின் வச்சுலாம் வந்துட்டு நோண்டி எடுக்கணும் போல இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப ப்ரௌட் கிடையாது, இப்போ கிடையாது, எப்பயோ நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நான் ட்ரைலாம் பண்ணியிருக்கேன். அது மெயினாக நெத்தியில் வரதுலாம் வந்துட்டு நான் அப்படியே என்னோட ஹேர் பின்னோட பேக் சைடு வச்சு டக் அப்படிலாம் செய்வேன். ப்ளீஸ் அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. அது அவ்வளோ வலிக்கவும் வலிக்காது, உங்களுக்கு பஸ்ஸும் வராது. ஆனால் ஸ்கின் வந்துட்டு பிரேக் ஆகும், டென்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி உடைக்கிற வேலை எதுக்குமே செய்யாதீங்க. பிம்பிள்ஸ் செய்யாதீங்க, மிலியாக் செய்யாதீங்க, எதுக்கு வந்தாலுமே செய்யவே செய்யாதீங்க. ஸோ அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருங்க. மொதல் விஷயம் நான் சொல்கிறது இதுதான், கையை வைக்கவே வைக்காதீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது, க்ரீம் போடும்போது இதெல்லாம் தவிர்த்து உங்கள் ஃபேஸில் தேவையில்லாமல் நீங்கள் கை வைக்க வேண்டாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன நீங்கள் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்க இந்த மிலியா ப்ராப்ளம்க்கு நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம், இதுவும் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னா, பாடி லோஷன் உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சோம்பேறித்தனத்தினால என்னுடைய பாடி லோஷன்லாம் வந்துட்டு எடுத்து என்னுடைய முகத்துலலாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லாவே எனக்கு தெரியும், எனக்கு முகத்தில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, ஓகே பாடி லோஷன் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு, அதுவும் ஒரு காரணம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் போர்ஸ்லாம் வந்து கிளாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பம்ப்ஸ் வரதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பாடி லோஷன்ஸ் உங்களுடைய ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது அண்ட் ப்ராப்பரான கரெக்டான மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சம்மரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைட் வெயிட் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், லோஷன் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று. அண்ட் அதே மாதிரி வின்டர் டைமில் இருக்கீங்க, உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டென்ஸான க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின் ஆளுங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது டிப் நான் என்ன ஃபாலோ பண்ண போறேன்னா, எக்ஸ்ஃபோலியன்ஸ் நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கின்ல யூஸ் பண்ண போறேன். எக்ஸ்ஃபோலியன்ஸ்னா பிசிக்கல் ஸ்க்ரப் கிடையாது, கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பேசிக் லெவல் எக்ஸ்ஃபோலியேட்டர் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுவே எனக்கு வந்து ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஆல்சோ சால்சிலிக் ஆசிட்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஆனாலும் எனக்கு கன்சிஸ்டன்ட்டாக இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓகே உனக்கு இனிமேல் மிலியா வரவே வராது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. அது நிறுத்தினேன்னா அது உடனே வந்துடுது. ஸோ ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சும் வேணும். அதுதான் நான் என்னோட தேர்ட் டிப்பாக சொல்ல போகிறேன். நான் என்ன பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ஃபோலியன்ட் கேட்டகரி நம்ம வந்து முடிச்சிடலாம். ஆல்ரெடி நான் என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு கிளைகாலிக் ஆசிட் டோனர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு பேசிக் ரொம்ப மைல்டான ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் மாதிரி. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்ன இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிலிக் ஆசிட் ஃப்ரம் டெர்மாகோ, இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு நைசினமைட் அண்ட் காஸ்மோபெரைன் இருக்கு. ஸோ பேசிக்கலாக
இந்த அசலைக் ஆசிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் சரி பண்ணுறதுக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் கியூர் பண்ணுறதுக்கு தான். ஆல்சோ இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா கில்லிங் ஏஜென்ட். ஸோ உங்கள் ஸ்கின்ல உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரக்கூடிய, ஆக்னே தரக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் வந்து கில் பண்ணுறதுக்கும் இதே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஆப்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வேறு சில ஏஹெச்ஏஸ் அண்ட் பிஹெச்ஏஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நான் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, பர்டிகுலராக இந்த மெலியா ப்ராப்ளம்க்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3வது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி இருந்தது வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஆனால் புதுசாக வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் பரவாயில்ல, நான் கன்சிஸ்டன்ட் யூஸ் பண்ணி தான் வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் வந்து இதை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும், என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோன் பண்ணுறேன்னா டோன் பண்ணுவேன், சம்டைம்ஸ் டோன் பண்ண மாட்டேன். அது டிபெண்ட்ஸ் என்னோட ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ டோன் பண்ணிவிட்டு என்னோட ஸ்கின்ல நான் இதை ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக நீங்கள் இதை உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இது ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமாக எடுத்து ஒரு பீ சைஸ்ட் அமௌண்ட் தான், அதுக்கு மேலே எடுக்கிறது கிடையாது. நைட் டைம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீ சைஸ்ட் அமௌண்ட் மட்டும் எடுத்து அஃபெக்டட் ஏரியாவில் எங்கெல்லாம் எனக்கு அந்த பபிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மேலே உடனே நான் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கம்மியான பர்சன்டேஜ், அதாவது கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ண பர்சன்டேஜ் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 10% இருக்குது இந்த அசலைக் ஆசிட். ஸோ இதை வந்துட்டு நான் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்துட்டு உங்கள் ஃபேஸில் போட்டுக்கோங்க. இந்த க்ரீம் பேசிக்கலாக ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹெவியாக இருக்காதுன்னு குவிக்காக உங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வும் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு அதான் அந்த ஆயிலியான ஹெவியான ஃபீலிங் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு விசிபிள் சேஞ்சஸ் உடனே தெரியவே தெரியாது. அதாவது ஓவர் நைட்டில் சேஞ்சஸ் இல்லைனா ஒரு வாரத்தில் சேஞ்சஸ் தெரியறது வந்து ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு தெரியலாம். பட் இது வந்து நீங்கள் ஒரு மாதம் இல்லை 2 மாதம், இட் டிபெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கின் கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுடைய வேறு சில லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்றத பொறுத்து 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ கூட எடுக்கலாம் சேஞ்சஸ் தெரியறதுக்கு. பட் நீங்கள் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆல்சோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் இல்லை லாக்டேஷன் பீரியடில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏஹெச்ஏஸ் அண்ட் பிஹெச்ஏஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டர் ஒரு வாட்டி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து அட்வைசபிள். சில பேர் வந்து இது யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, சில பேர் வேணான்னு சொல்கிறாங்க. நமக்கு எதுக்கு ரிஸ்க், நம்ம ஒரு வாட்டி கேட்டுப்போம் எதுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெர்மாகோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்டிவ் பொட்டன்ட் இன்கிரீடியன்ஸோட பர்சன்டேஜ் வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நைசினமைட் சீரம்லையாக இருக்கட்டும் இல்லை இந்த அசலைக் ஆசிடாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட பர்சன்டேஜ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கும் மீறி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரிசர்ச் வந்து போடுங்க. உங்கள் ஸ்கின் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றது உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் நயசினமைட் இருக்குது. நயசினமைடும் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டெக்ஸ்சரை வந்துட்டு சாஃப்டன் பண்ணுறதுக்கு, அந்த போர்ஸோட சைஸ் வந்து சின்னதாக தெரிய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த காஸ்மோபரன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, அசலைக் ஆசிட் அண்ட் நயசினமைட், இது ரெண்டையும் வந்துட்டு உங்கள் ஸ்கின்ல டீப்பாக பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அதுவும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க உங்கள் ரொட்டீனில். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், என்னுடைய அந்த மிலியா அப்பியரன்ஸ் சொல்கிறேன்ல நான், அந்த ஒரு டெக்ஸ்சர் அப்பியரன்ஸ் அதில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நான் இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டான யூஸில் நான் உங்களுக்கு வந்து இதை அப்டேட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு இது எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. நான் உங்களுக்கு ஒரு மாதம் இல்லைனா ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன், இப்போ நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்லாம் வச்சு. ஆல்சோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் செக் பண்ணணும்னா உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கோட் வந்து வேலிடாக இருக்கும். காம்போஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி கூப்பான் கோட்ஸ் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேசிக்கான கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் உங்களுடைய ரூட்டீனில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, வேறு ஏதாவது ஸ்கின் கன்சர்ன்லாம் இருக்குன்னா ஒரு டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்துட்டு என்னுடைய ஒரு ஸ்டெப்பாக தான் வரப்போகுது. அது நான் எப்போ வரப்போகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அடுத்து 3வது விஷயம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கின் கேர் ரூட்டீனில் நான் நிறைய ஸ்டீமிங் ரூட்டீன் வந்து இன்கார்பரேட் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் சோம்பேறி பேசிக்கலாம். என்னுடைய அந்த மெஷின் ஸ்டீமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. ஒரு 3 இருந்தது, அது 3 வந்துட்டு ரிப்பேர் ஆகி போச்சு. ஸோ அதனால நான் வந்து இப்போ குண்டானில் தான் சுடு தண்ணி வச்சு ஆவி பிடிக்கணும். அது எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குன்றதுனால நான் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. பட் நிஜமாவே நடுவில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இந்த டைமில் வந்துட்டு நான் நிறைய ஆவி பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் அப்படியே செம்ம கார்ஜியஸாக சாஃப்டாக அழகாக இருந்து நான் பயந்துட்டே இருந்தேன் எவ்வளோ பிம்பிள் வரப்போதோ அப்படின்ட்டு. பட் ட்ரஸ்ட் மீ,
நான் அப்பயும் வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டீம் வந்து ரெகுலராக பண்ணும்போது எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் அறிஞ்சது. ஆனால் நான் டெய்லி பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு டெய்லி பண்ணி உடம்பு சரியாகணும் அப்படின்றதுக்காக பண்ணி என் முகலாம் வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் டெய்லிலாம் பண்ண வேணாம், வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நான் வந்துட்டு இனிமேல் இன்கார்பரேட் பண்ணி பார்க்க போகிறேன் என்னுடைய ஸ்கின் கேர் ரூட்டீனில். அட்லீஸ்ட் 10 டேஸ்க்கு ஒரு நாள் அந்த மாதிரி நான் இன்கார்பரேட் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. 4வது பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னுடைய பெரிய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் விஷயம் நான் பண்ண போகிறேன். நான் பால், டீ, காஃபி, ஸ்வீட் வந்து கட் பண்ண போகிறேன். எஸ் கைஸ், அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நான் பண்ண போகிறேன். ஏன்னா 2020 ஸ்டார்ட் ஆகும்போதே நான் ஒரு ரெசல்யூஷனாக அதை எடுத்தேன். இப்போ கூட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நான் அப்போவே வந்து அதை கட் பண்ணிட்டேன். அந்த மாதம் ஜனவரி மாதமே நான் வந்து அதை உடச்சி தள்ளிட்டேன். அன்றைக்கே குடித்தேன் நான். ஜனவரி மந்த்லேயே நான் குடிச்சிட்டேன், டீ காஃபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பால் குடிக்காத டைமில் என்னுடைய ஸ்கின் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், அழகாக இருக்கும். எனக்கு எப்பயும் இருக்கிறத விட பெட்டராக இருக்கும். 100% ஃப்ளாலஸாக இருக்காது. அது எனக்கு வந்து வேறு ஹார்மோனல் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு 100% கிளியராலாம் இருந்ததே கிடையாது. ஸோ பால் ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு நல்லா அந்த டெக்ஸ்சரில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இப்போ என்னால் ஸ்டாப் பண்ண முடிய மாட்டேங்குது. பட் நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் இந்த ஒரு ப்ராசஸ் வரைக்குமாச்சு, இந்த க்ரீம் அநேகமாக நான் முடிகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நான் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நான் வந்து பால் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். இன்னையிலேருந்து நம்ம புள்ளியார் சொல்லி ஓகேவா? இந்த வீடியோ நீங்க எப்போ யார் என்னைக்கு பாக்குறீங்கனாலும் இந்த ப்ராப்ளம்ல நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு வாரத்துக்காச்சு பால், டீ, காஃபி குடிக்கிறத கட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து பால், டீ, காஃபிலாம் ஆல்ரெடி குடிக்கிறது இல்லை, ஆனாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இதான் என்னுடைய அடுத்த பாயிண்ட். இதெல்லாம் பண்ணியும் எனக்கு சரியாகல அப்படின்னா மேபி நான் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்க என்னதான் வீட்டில் எவ்வளோதான் பண்ணாலும், என்னதான் க்ரீம்ஸ் போட்டாலும் சில விஷயங்கள் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்க வந்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர், பெஸ்ட் என்ன கேட்டால் சொல்லுவேன் நான். ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதான் என்னுடைய ஃபைனல் விஷயம். ஸோ இந்த ஒரு ஜேர்னி தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கையை வைக்க போகிறது கிடையாது. யூஸ்வலாக நான் வைக்க மாட்டேன், ஆனால் இது உங்களுக்காக நான் சொல்கிறேன். கையை வைக்கக்கூடாது உங்கள் ஸ்கின்ல, நானும் கை வைக்க போகிறது கிடையாது. கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் ரூட்டின் நான் ப்ராப்பராக இன்கார்பரேட் பண்ணுறேன் என்னுடைய ஸ்கின் கேரில். ஸ்டீமிங் ரூட்டின் வந்துட்டு ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு நான் ரெகுலரைஸ் பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன், கன்சிஸ்டண்ட்டாக பண்ண போகிறேன். பால், டீ, காஃபி நான் கட் பண்ண போகிறேன். அண்ட் இது எது ஒர்க் ஆகுதுன்னா நான் போயிட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் மரியாதையாக செக் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்கீங்க, என்ன ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் பார்க்குற எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.